ஜனவரி 12ஆம் தேதியுடைய முக்கிய நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். சூரிய சென்னுடைய நினைவு நாள் தேசிய இளைஞர் தினம். இந்த தேசிய இளைஞர் தினம் விவேகானந்தருடைய பிறந்த நாளை தான் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுவோம். சூரிய சென் 12 ஜனவரி 1934 தூக்கு தண்டனை பிரிட்டிஷ் அரசால் கொடுக்கப்படுது. எங்கன்னா சிட்டகாங் சிறையில் இந்த சூரியசன் பார்த்திங்கன்னா எல்லாராலும் பார்த்திங்கன்னா மாஸ்டர் டா அப்படின்ட்டு அன்புடன் அழைக்கப்படுவாங்களாம். இவர் இந்த கிட்டகாங் அப்படின்பது வங்காள தேசத்தில் இருக்குது. கிட்டகாங் வங்காள தேசத்தில் உள்ள நொபாராவில் இவர் பிறக்கிறாரு. வங்காள பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக வேலை பார்க்குறாரு. கணித பாடத்தை நடத்துகிறாரு. இவர் புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரராக அறியப்படுறாரு. இவர் வங்காள அணுசீலன் சமிதியில் உறுப்பினராக இருக்கார். இந்த புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் அணுசீலன் சமிதி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸுடைய தொடர்பில் தான் இருக்குது. இவருடைய முக்கியமான வேலையை இளைஞர்களுக்கு ஆயுத பயிற்சி அளித்தல், வெடிகுண்டு தயாரிப்பு பயிற்சி அளித்தல் ஆகியவை முக்கிய வேலையாக இவர் பார்க்கப்படுது. இவர் ஒரு சதி திட்டம் தீட்டப்படுறாரு. அந்த சதி திட்டம் என்னென்னா சிட்டக்காக இந்தியாவின் மற்ற பகுதியுடன் தொடர்பு துண்டிக்கும் திட்டம் தான் அந்த சதி திட்டம். இதுக்கு கூட்டாளிகள் யாரான்னு பார்த்தீங்கன்னா கல்பனா தத், கணேஷ் கோஷ், லோக்நாத் பால், ஆனந்த் சிங் ஆகியோரெல்லாம் இவருடைய கூட்டாளிகள். இவங்க ஃபஸ்ட்டு போலீஸ் ஆயுத களஞ்சியத்தை சோதனை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் துணை ஆயுத களஞ்சியத்தின் மீது பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்துகிறாங்க. தொலைபேசி, தந்தி, ரயில் பாதை ஆகியவற்றெல்லாம் துண்டிப்பை ஏற்படுத்துகிறாங்க. அப்படி ஏற்படுத்தி இந்த போலீஸ் ஆயுத கிடங்கு வளாகத்தில் சென் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தேசிய கொடியை ஏற்றுறாரு. வந்தே மாதரம், புரட்சி ஓங்குக போன்ற கோஷங்கள்லாம் எழுப்புறாரு. அதுக்கு பின்பு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு புரட்சிகர அமைப்பை நிறுவுறாரு. இவர் 3 ஆண்டுகள் கழித்து தான் கைது செய்யப்படுவார். 1933 தான் கைது செய்யப்படுவார். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வங்காளத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் மறைஞ்சு வாழ்வார். 1934 ஜனவரி 12 இவரை தூக்கு போட்டுருவாங்க. அடுத்து பாருங்கள், விவேகானந்தர் நேஷ்னல் யூத் டே தேசிய இளைஞர் தினம் பார்த்திங்கன்னா அந்த விவேகானந்தருடைய பிறந்த நாளில் தான் கொண்டாடப்படும். 1985 முதல் பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் யூத் டே கொண்டாடப்படுது. விவேகானந்தர் பார்த்திங்கன்னா ஜனவரி 12 1863 கொல்கத்தாவில் பிறக்கிறாரு. ஜூலை 4 1902 பேலூர் மடம் ராமகிருஷ்ண மடத்தில் இறக்குறாரு. விவேகானந்தர் பார்த்திங்கன்னா இந்து துறவி, ஆன்மீக தலைவர், போதகர் என்றெல்லாம் அறியப்படுவார். இவருடைய தந்தை பார்த்திங்கன்னா விஸ்வநாதன் தத், தாயார் புவனேஸ்வரி தேவி. இவருடைய இயற்பெயர் நரேந்திர தத். இவரை பார்த்திங்கன்னா நரேன் அல்லது பிளே என்று அன்புடன் பார்த்திங்கன்னா அழைக்கப்படுவார். இவருடைய பள்ளி படிப்பை கல்கத்தாவில் படித்து முடிக்கிறாரு. காலேஜை கல்கத்தா மாநில கல்லூரியில் படிக்கிறாரு. இவருடைய சகோதரர் யாருன்னா பூவேந்திரநாத் தத். இவரும் பார்த்திங்கன்னா விடுதலை போராட்ட தியாகி. 25 வயசில் பார்த்திங்கன்னா துறவியாக மாறுறாரு. ஆரம்பத்தில் இவர் பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினராக இருக்கார். கேசவ சன் ஆரம்பித்த அந்த பிரம்ம சமாஜத்தில் உறுப்பினராக இருப்பார். ராமகிருஷ்ணனை 1881 சந்திக்கிறார். ராமகிருஷ்ணர் யாருன்னா இவர் கல்கத்தாவில் உள்ள காளி கோயில் பூசாரி. இவர் பெரிய ஆன்மீகவாதியாகவும் அறியப்படுவார். இவர் 1886 இறந்துருவார். இவருடைய சொற்பொழிவு பார்த்திங்கன்னா ஆதி சங்கராரினுடைய அத்வைத்த வேதாந்த தத்துவ கோட்பாட்டை தான் பார்த்திங்கன்னா சொற்பொழிவை ஆற்றுவார். விவேகானந்தர் 1890 இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொள்கிறாரு. அந்த பயணத்தப்போ இவருடைய பேரை பார்த்திங்கன்னா விவேசுனானந்தா மற்றும் சச்சியானந்தா என்று தன் பெயரை மாற்றிக்கிறாரு. 24 டிசம்பர் 1892 கன்னியாகுமரி பாறையில் 3 நாள் தியானம் செய்கிறாரு. 1893 கேத்தரின் மகாராஜா அஜித் சிங். இந்த கேத்தரின் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது.
அங்கே உள்ள அந்த மகாராஜா தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் சிங். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தருக்கு வந்து நெருங்கிய நண்பர் மற்றும் சீடர். இவர் தான் அந்த விவேகானந்தர் அப்படின்ற பெயரை வந்து வழங்கியிருப்பார். இதில் விவேகா அப்படின்ற சொல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசாட்சி என்றும், ஆனந்தா என்ற பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி என்றும் பொருள் கூறும். இந்த அஜித் சிங் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தருடைய தாய்க்கு வந்து மாதம் வந்து 100 ரூபா உதவித்தொகை வந்து அமைச்சிருப்பார். தாயோடைய இறப்புக்கு பின்பு பார்த்திங்கன்னா இந்த ராமகிருஷ்ண மடத்துக்கு வந்து நிதி உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து விவேகானந்தர் வந்து கடிதம் எழுதியிருப்பார். 1893 பிரிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா சிகாகோ மாநாடு வந்து நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உலக ஆன்மீக மாநாடு என்று அழைக்கப்படும். இந்த மாநாட்டில் தான் சகோதர சகோதரிகளே அப்படின்ற உரையை வந்து ஒரு சிறப்பான உரையை வந்து நிகழ்த்துவார் விவேகானந்தர். அப்புறம் 1894 நியூயார்க்கில் வேதாந்த சொசைட்டியை வந்து நிறுவுறாரு. 1896 சகோதரி நிவேதிதாவை வந்து சந்திக்கிறாரு. எங்கன்னா இங்கிலாந்தில் வந்து இவங்க பேர் வந்து அப்போக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மார்க்ரெட் எலிசபெத் நோபல். இவங்க ஒரு ஐரிஷ் பெண்மணி. இந்த சகோதரி நிவேதா வந்து விவேகானந்தருடைய சீடராக வந்து மாறுறாங்க. அப்புறம் 1897 ராமகிருஷ்ண மிஷனை வந்து நிறுவுறாரு. எங்கன்னா போலூர் ஹரா மாவட்டம் கல்கத்தாவில். இவருடைய கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமகிருஷ்ண மிஷன் உலகில் 200க்கும் மேற்பட்ட மையங்களை கொண்டுள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒன்று, சென்னையில் விவேகானந்தர் கல்லூரி, மதுரையில் விவேகானந்தர் கல்லூரி, அகத்தீஸ்வரத்தில் விவேகானந்தர் கல்லூரி ஆகிய 3 கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. 39 வயசில் ஜூலை 4, 1902 வந்து இறந்துடுறாரு.